ரெண்டாவது கர்வம். என்னதுங்க? கர்வம். சாதாரணமா கர்வம் எப்படி வரும்னா, தன் பழைய நிலைமையை மறக்கிற போது கர்வம் வரும். வாங்க, உபாகமத்தின் புத்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உபாகமம் 8:10. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல தேசத்துக்காக அவரை என்ன செய்யணுமா? ஸ்தோத்தரிக்க கடவாய். நீ புசிக்கணும், திருப்தியா இருக்கணும். தேவன் உனக்கு அருளி இருக்கின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். இன்று நீ பெற்றிருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்தது தேவன். நீ ஆரோக்கியமா இருக்கிறியா, அதை அருளியவர் தேவன். அப்ப தேவன் என்ன செய்யணும்? ஸ்தோத்தரிக்கணும். தேவன் உனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்திருக்காரா? என்ன செய்யணும்? தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். தேவன் உனக்கு அதிகாரத்தை, ஆரோக்கியத்தை, அழகை, அந்தஸ்தை அருளியிருக்கிறாரா? என்ன செய்ய வேண்டும்? தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். தேவன் எதிர்பார்ப்பது அதைத்தான். சோ பைபிள் என்ன சொல்லுகிறது? நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல தேசத்துக்காக. அப்படின்னா ஸ்தலம். தேவன் உனக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறாரா? மறுபடியும் சொல்லுகிறேன், ஜாக்கிரதா கவனிங்க. தேவன் ஒரு நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறாரா? குடியிருப்பை கொடுத்திருக்கிறாரா? ஒரு நல்ல நிலையை அருளியிருக்கிறாரா? நல்ல நிலைமையை அருளியிருக்கிறாரா? என்ன செய்ய வேண்டும்? நல்ல சொத்து சுகங்களை கொடுத்திருக்கிறாரா? என்ன செய்யணும்? தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆண்டவரே, ஒரு காலத்தில் என்னுடைய நிலைமை என்ன? இந்த பட்டணத்திற்கு வரும்போது நான் என்ன நிலைமையிலே இங்கு வந்தேன்? இந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டு வந்தேன், இந்த செப்பல் போட்டுக்கொண்டு வந்தேன். இதெல்லாம் மறக்காம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னால எங்க ரிலேஷன்ஸ் ஒரு போட்டோ அனுப்பி வச்சிருந்தாங்க. அந்த போட்டோ என்னன்னா, ஒரு 40, 43, 44 வருஷத்துக்கு முந்தைய போட்டோ. எங்க குடும்பத்தார் எல்லாரும் இருக்கிற ஒரு போட்டோ. எங்க தாத்தா, எங்க பாட்டி அம்மா, அதே போல அவங்க பெற்ற பிள்ளைகள், அதாவது அம்மா, அம்மாவுடைய சிஸ்டர்ஸ், இப்படி அம்மாவோட பிரதர்ஸ், அப்புறம் அவங்களோட பிள்ளைகள். அப்போ ஒருவேளை என்னோட வயசு ஒரு 6 இருக்கலாம்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளைங்கிறதால எல்லாரும் ஒரே லைன்ல அப்படி உட்காந்துருக்கோம். கீழே முன்னால உட்காந்துருக்கோம். ஜாக்கிரதையா கவனிங்க. இருக்கிற அந்த போட்டோல இருக்கிறவங்க எல்லார காட்டிலும் என்ன நான் பார்த்தப்போ, என்னை அறியாமலே என் கண்கள்ல இருந்து அப்படியே கண்ணீர் வந்துருச்சு. காரணம் என்னன்னா, அந்த போட்டோல இருக்கிறவங்க எல்லார காட்டிலும் the least person அப்படின்னு யாராவது படிப்பு கிடிப்பு எதுவும் இல்லாம இருக்காங்கன்னா அது சதீஷ்குமார் தான். அதே சதீஷ்குமார இன்னைக்கு அந்த போட்டோல இருக்கிற எல்லார காட்டிலும் அளவுக்கு அதிகமா தேவன் உயர்த்தி இருக்கிறார். அந்த சின்ன போட்டோவை நான், அதாவது என் போட்டோ மாத்திரம் அப்படி கட் பண்ணி என்னோட செல்போன்ல ஹோம் பேஜா அதை வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். எதுக்காகனா, அதை பார்க்குற ஒவ்வொரு தடவையும், ஆண்டவரே, இந்த ஒரு நிலையிலிருந்து அல்லது இந்த ஒரு கதியிலிருந்து இந்த ஸ்தானத்துக்கு என்னை கூட்டிட்டு வந்திருக்கீங்க ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி சொல்றேன் ஆண்டவர். நண்பு சகோதர சகோதரிகளை, கர்வம் எப்ப வரும் தெரியுங்களா? நம்முடைய கடந்த காலத்தை மறக்கும் போதுதான். மறந்து போயிடாதீங்க. ஏசாயா 51வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். என்ன செய்யணும்? நோக்கி பாருங்கள். எந்த துறவின் குழியிலிருந்து எடுக்கப்பட்டீர்களோ, எந்த கன்மலையிலிருந்து நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்டீர்களோ, அதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு என்னை நோக்கி பாருங்கள். தொடர்ந்து உபாகமங்களின் புத்தகம் 24வது அதிகாரம் 22ஆம் வசனம். நீ எகிப்தில் அடிமையாய் இருந்ததை நினைப்பாயாக. ஆகையால் இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். ரிமெம்பர். இதே விஷயத்தை 8ஆம் அதிகாரத்திலும் நாம் பார்க்க முடியும். ரிமெம்பர். நீ ஒரு காலத்திலே தாசனாக இருந்ததை நினைத்து பார். அடிமையாக இருந்தாய், கட்டப்பட்டு கிடந்தாய்,
ஆனால் இன்று நான் உன்னை உயர்த்தி இருக்கிறேன். அதே 8வது அதிகாரம், உபாகமங்களின் புத்தகம் 8வது அதிகாரம். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 10 வாசிக்கிறேன். நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். உனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கா, அல்லது நல்ல வீட்டை பெற்றிருக்கிறாயா, ஒரு நல்ல காரை வாங்கி இருக்கிறாயா, இன்று ஒரு நல்ல நிலைமையில் நீ இருக்கிறாயா, பெருமை கொள்ளாதே. அப்ப என்ன செய்யணும்? தேவனை ஸ்தோத்திரிக்க கடவாய். அதுக்கப்புறம் என்ன இருக்கணும் கூட அதையும் வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கு. என்ன அர்த்தம்? மறந்து போய் விடுவார்கள். அது எப்போ அந்த மறதி வரும்? தொடர்ந்து வாசிக்கலாம். நீ வயிறார சாப்பிட்டு, என்னங்க அப்படி இருக்கா? நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கிற போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உன் வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும். இருதயம் மேட்டிமை அடைதல் என்றால் நம்ம பாஷையில் சொன்ன கொழுப்பு ஏறி. என்ன ஏறி? கொழுப்பு ஏறி போய் ஒரு நல்ல வீட்டை வாங்கிட்டதுனால அல்லது ஒரு நல்ல கார் வாங்கினதுனால உன்னுடைய சொத்து சுகமெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால தேவன் நல்ல ஆரோக்கியத்தையும் ஆஸ்தி அந்தஸ்தையும் கொடுத்திருக்கிறதுனால நீ கொழுப்பு பிடிச்சு தேவனையே மறந்து போவாய் என்றால் தேவன் என்ன செய்வார் தெரியுமா? அழித்து போட்டு விடுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்துல நாம இப்ப இருக்கிற பட்டணத்துக்கு வரும்போது நம்ம நிலைமை அவ்வளவு நல்ல இல்ல. இன்றைக்கும் சில பேருடைய நிலைமை இன்னைக்கு கூட நல்லதா இல்ல. யாருடைய நிலைமைகள் நாளில நல்லா இல்லையோ சோர்ந்து போயிடாதீங்க. ஹைதராபாத்துக்கு வந்தபோது என் நிலைமை கூட ரொம்ப மோசமா இருந்தது. தனியாளதாங்க வந்தேன். கையில் ஒரு பெட்டியோட வந்து சேர்ந்தேன். ஒரு பெட்டு ஒரு பில்லோட வந்து, அதான் என் நிலைமை. இன்னைக்கு கவனிங்க, அவ்வளவு எளிய நிலையில் இருந்த சதீஷ்குமாரை லட்சக்கணக்கானோருடைய குடும்பங்களிலே ஒரு மேய்ப்பனாக, ஒரு அண்ணனாக, ஒரு மகனாக தேவன் ஏற்படுத்தி கொண்டார். என்னை ஆசீர்வதித்த தேவனே இந்த கஷ்டங்களை எதிர்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே உங்களையும் உயர்த்துவார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு நம்மள சில பேர் உயர்த்தப்பட்டிருக்கீங்க. கடந்த சில வருஷங்களுக்கு முன்னால் உங்களுக்குன்னு சொந்த வீடு இல்லை, இன்னைக்கு சொந்த வீடு இருக்கு. சொந்தமா கார் இல்லை, இப்ப கார் வாங்க முடிஞ்சிருக்கு. ஒரு காலத்துல பேங்க்ல பேலன்ஸே இருக்காது, ஆனா இப்போ பேங்க்ல ஓரளவுக்கு பிக்ஸட் டெபாசிட் செய்ய முடிஞ்சிருக்கு. ஒரு காலத்துல எப்ப பார்த்தாலும் யாருகிட்டயாவது கேட்க வேண்டிய நிலை இருந்தது, ஆனா இன்னைக்கு யாருகிட்டையும் கேட்காம தேவைப்பட்டா அடுத்தவங்களுக்கு உதவுற நிலைமைக்கு தேவன் உயர்த்தி இருக்கிறார். அப்ப என்ன செய்யணும்? கர்வப்படணுமா? ஸ்திரப்பட்டாச்சு பெருமைப்படலாமா? ஆரோக்கியம் கொஞ்சம் இப்போ சரியாயிடுச்சு, மறுபடியும் போய் பாவம் பண்ணலாமா? பினான்சியல் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் செட்டில் ஆயிடுச்சு, மறுபடியும் ஊர் சுத்த கிளம்பிடலாமா? தேவனை மறந்து போய் தேவனை விட்டு விலகி இன்று உன்னுடைய நிலையின் அடிப்படையில், நிலைமையின் அடிப்படையில் அல்லது சம்பாத்தியத்தினால், ஸ்தானத்தினால் தேவனை விட்டு விலகி உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ நினைத்தால் என்ன நடக்கும்? நல்லா இருக்க முடியாது. அதுதான் சொல்ல வர. நான் அருளிய ஆசீர்வாதங்களை உங்கள் இருதயத்திலே நீங்கள் நிலையாமற் போனால், அதாவது கர்வம் வந்துருச்சுன்னா, 2 நாளாகமம் 26வது அதிகாரம் இங்கே பெருமை வந்த கர்வப்பட்ட மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். 2 Chronicles 2 நாளாகமங்களின் புத்தகம் 26வது அதிகாரம் உசியா என்பவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 4 மற்றும் 5 வசனங்கள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து. அற்புதமான வார்த்தை. கர்த்தரின் பார்வைக்கு, மனிதர்களின் பார்வைக்கு அல்ல. நம்ம மனிதர்களுடைய பார்வைக்கு நல்லவங்களா, ஆவிக்குரியவர்களா, பெரிய பக்திமான்கள் மாதிரி நடிக்க முடியும், நடிச்சு நம்ப வைக்கவும் முடியும். ஆனால் தேவனுக்கு முன்னால அப்படியெல்லாம் நடிப்பது சாத்தியம் அல்ல. சகோதரியை கவனிக்கிறியா? சகோதரனை கேட்கிறியா? மனுஷனை நீ ஏமாத்திடலாம், தேவனை ஏமாற்றுவது சாத்தியம் அல்ல. மனிதனை நம்ப வைத்து விடலாம், தேவனை நம்ப வைப்பதோ, அதுபோல் மனிதர்களுக்கு முன்பு நடிப்பது சாத்தியம், தேவனுக்கு முன்பு நடிப்பது சாத்தியமே அல்ல. உசியா கர்த்தருக்கு முன்பாக உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்தானாம். அற்புதமான வார்த்தை. தான் ராஜாவாக ஆளுகை செய்து கொண்டிருக்கிற போதும், தன் கையில் அதிகாரம் இருக்கிற போதும், அந்தஸ்தில் இருக்கிற போதும், ஆஸ்தி கூடிக்கொண்டே இருக்கிற போதும்
எல்லோரையும் ஆளுகை செய்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற போதும் கூட தேவனுக்கு முன்பாக வந்து தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுவான். தேவ சன்னதிக்கு வந்து, ஆண்டவரே, ஐயா, நீர்தான் எனக்கு ஆதாரம், ஐயா, என்னுடைய சிங்காசனம் அல்ல, நீர்தான் எனக்கு ஆதாரம் ஆண்டவரே. அப்படி நான் அன்று தேவனை தேடினவன், தேவனுடைய உதவியை கேட்டுக்கொண்டே இருந்தவன், ராஜாவாக இருந்த போதும் கூட தான் அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்ய ஆரம்பித்த போது தேவ சன்னதிக்கு வந்து அவரை தேடிக்கொண்டே இருந்தவன். அதையும் கூட நாம் வாசிக்கலாம். 5வது வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதாயிருந்தான். யாருங்க? ராஜா தேவனை தேட மனதாயிருந்தான். தன்னுடைய புத்தி பலத்தையோ அல்லது யுத்தி பலத்தையோ அல்லது சரீர பலத்தையோ அல்லது சேனையின் பலத்தையோ அல்லது பண பலத்தையோ அவன் சார்ந்திருக்கவில்லை, தேவனை சார்ந்திருந்தான். அதன் பலன் என்ன? அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். எவ்வளவு அற்புதமான வார்த்தை. இன்று நீ என்ன வேலையில இருக்கிறாய்? அரைகுறையான சம்பளம் வாங்குகிற வேலையில் இருக்கிறாயா? அல்லது ஆடம்பரமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு போதவே போதாத சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறாயோ தெரியாது. அவனுங்க உத்தியோகத்துல வருகிற வருமானம் ஒருவேளை போதாம இருக்கலாம். உன்னுடைய செலவுகளுக்கு மிஞ்சின சம்பாத்தியம் ஒருவேளை உனக்கு இருக்கலாம். என்னுடைய கேள்வி, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற போது, உத்தியோகத்துல, வியாபாரத்துல, விவசாயத்துல, படிப்புல, அறிவியல, வைத்தியத்துல தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற போது தேவனை விட்டு விலகிடாத. உபவாச ஜெப கூடுகைக்கு வாங்க அப்படின்னு அழைச்சா யாரெல்லாம் வருவாங்க தெரியுமா? சொல்லுவாங்க, உத்தியோகம் இல்லாதவங்க, கடன் பிரச்சனையால தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, ஆரோக்கியம் சரியில்லாதவங்க, குடும்பத்துல பிரச்சனைகளால தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க, இவங்க தாங்க அதிகமா வர்றாங்க. ஆக்சுவலா வர வேண்டியவங்க யார் தெரியுமாங்க? கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஆக்சுவலா வர வேண்டியவங்க யாருங்க? ஆண்டவரே, ஒரு காலத்துல நான் வேலை இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ நீங்க எனக்கு உத்தியோகத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே, அதுக்காக நன்றி இருதயத்தோட உங்க சன்னதிக்கு வருவேன் ஆண்டவரே. நான் வரணுமா இல்லையா? கர்ப்ப பலன் இல்லாத போது நீர் எனக்கு பிள்ளையை கொடுத்தீர் ஆண்டவரே, நன்றி இருதயத்தோடு உங்க சன்னதிக்கு வந்து உண்மை ஆராதிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறதுன்னு சொல்லணுமா இல்லையா? ஆரோக்கிய குறைவனால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தப்போ ஜெபம் செய்த போது தேவன் உனக்கு சுகத்தை தந்த போது நீ என்ன செய்யணும்? தேவ சன்னதிக்கு வந்து அவரை ஆராதிக்கணுமா இல்லையா? வேலையை கொடுத்திருப்பதனாலே, பிள்ளைகளை கொடுத்திருப்பதனாலே, ஆரோக்கியத்தை அருளி இருப்பதனாலே, எல்லாவற்றையும் கொடுத்ததுனால நீ என்ன செய்யற? அவரை விட்டு அப்படியே விலகி போற. அது நல்லது இல்ல. கவனிங்க, இந்த ராஜா, உசியா என்ற அந்த ராஜா தான் ராஜாவாக ஆளுகை செய்து கொண்டிருந்த போது எல்லா விஷயங்களுக்கும் தேவ சன்னதிக்கு வந்து அவரிடத்திலே சார்ந்து கொள்வான். ஆண்டவரே, நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நீர்தான் என் சேனைகளுக்கு, என்னுடைய தேசத்திற்கு ஆதாரம் என்று தேவனை நாடி இருந்த எல்லா காலமும் அந்த ராஜா மிகவும் என்னானாங்க? வர்த்தியானான், ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறீர்களா? வர்த்திக்கணும்னு விரும்புறீங்களா? அநேகருக்கு ஆசீர்வாதகரமா மாறணும்னு ஆசைப்படுறீங்களா? அதற்கான ஒரே ஒரு சீக்ரெட், அது என்னன்னா, கவனிங்க, ஜீவனுள்ள தேவன் மீது சார்ந்து கொண்டு அவரையே தேடுவதுதான். மனிதர்களை நம்புவதை பார்க்கலும், ராஜாக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தரின் மீது பற்றுதலாய் இருப்பதே நலம். நீ சார்ந்திருக்க வேண்டியது உன் உத்தியோகத்தை அல்ல, அல்லது பேங்க் பேலன்ஸ் அல்ல. நீ சார்ந்திருக்க வேண்டியது, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாருங்க, பல பெரிய பெரிய கம்பெனிஸ்ல உன்னதமான ஸ்தானத்துல வேலைக்கு இருந்தாரு. ஒரு நாள் என்ன சந்திச்சப்போ, பிரதர் ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ அப்படின்னாரு. அது மாத்திரம் இல்லைங்க, சில ஆயிரக்கணக்கானோருக்கு அவர் வேலை கொடுத்தவருங்க. நூற்றுக்கணக்கானவங்களுக்கு இல்ல, ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை கொடுத்தவர். அதுக்கப்புறம் அவர் என் கூட பேசும்போது, பிரதர் வில் யூ ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ, எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்றீங்களா? என்ன விஷயத்துக்காக? எனக்கு ஜாப் இல்லை. என்னது, உங்களுக்கு ஜாப் இல்லையா? ஆமாம் பிரதர், எனக்கு இப்ப வேலை இல்லை. என்னங்க சொல்றீங்க? நீங்க 1000 பேருக்கு வேலை கொடுத்த? எஸ், ட்ரூ, உண்மைதான். 1000 பேருக்கு நான் வேலை கொடுத்தேன்தான். ஆனா வேலை போகிற நிலைமை வரும்போது யார் அதை தடுக்க முடியும்? போயிடுச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு உன்னுடைய வேலையை ஆதாரமா கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறியா? தேவனை மறந்து, தேவனை விட்டு விலகி உத்தியோகத்தை சார்ந்து வாழ்ந்துடலான்னு நினைக்கிறியா? ஒரு நிமிஷம் ஆகாது உன்னோட வேலை உன்னை விட்டு போறதுக்கு. கர்வப்பட்டுறாத உன்னுடைய உத்தியோகத்தை பார்த்து. பர்மனன்ட் ஜாப், ஒருத்தரை நான் அசைக்க முடியாது அப்படின்னு கர்வப்படுறியா? அவர் நினைச்சா ஒரு செகண்ட், அவ்வளவுதான். உன்னோட ஆரோக்கியத்தை பார்த்து அப்படியே கர்வப்படுறியா? உன்னுடைய அழகை பார்த்து கர்வத்தோட இருக்கிறியா?
கிடைச்சிருக்கிற அதிகாரத்தை வச்சு கர்வப்படுறியா? ஆஸ்தி அந்தஸ்தை பார்த்து பார்த்து கர்வப்படுறியா? ஒத்த நிமிஷம் போதும். தேவன் முடிவெடுத்துட்டார்னா, எவைகளை நீ சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அவைகளை உன்னை விட்டு அகற்றி போடுவதற்கு ஒரு நிமிஷம் போதும். உசியா தேவனை சார்ந்திருந்த வரைக்கும் அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். ஒரு ஸ்தானத்துக்கு வந்துட்டு, அந்த ஸ்தானம் என்னன்னா, ஆபாடா, நான் ஸ்திரப்பட்டு விட்டேன், என்னுடைய ராஜ்யம் ஸ்திரப்பட்டு விட்டது. அதுக்கு முன்னால திக்கு திக்குன்னு தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், பயந்துகிட்டே வாழ்ந்துகிட்டு இருந்தேன். யார் திடீர்னு வந்து எதிர்ப்பாங்களோ, சரியான சேனை நம்மகிட்ட இல்ல, தோத்து போயிடும் என்னவோ, இந்த தேசத்தார் எதிர்த்து வருவாங்களோ என்னவோ, என் சிங்காசனத்தை எடுத்துட்டு போயிருவாங்களோ என்னவோ என்று பயந்து கொண்டிருந்தவன் இப்பொழுது சேனையை பலப்படுத்தி விட்டேன். எந்த யுத்தத்தையும் ஜெயிக்க முடியும், எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள முடியும், எந்த சேனையையும் என்னால் வெற்றி கொள்ள முடியும். ஸ்திரப்பட்டு விட்டேன். ஸ்திரப்பட்டுட்டானாமாங்க, ஸ்திரப்பட்டு விட்டானாம். இன்னைக்கு நம்ம மத்தியில யாராவது இருக்கீங்களா? ஸ்திரப்பட்டு இருக்கிறவர்கள், உத்தியோகத்திலே ஸ்திரப்பட்டு இருக்கிறவர்கள், குடும்பத்திலே ஸ்திரப்பட்டு இருக்கிறவர்கள், வியாபாரத்திலே ஸ்திரப்பட்டு இருக்கிறவர்கள், வாழ்க்கையில் ஸ்திரப்பட்டு இருக்கிறவர்கள் யாராவது நம்ம மத்தியில் இருக்கீங்களா? என்றால் ஜாக்கிரதை. நீ ஸ்திரப்பட்டு இருக்கிறாய் என்றால் உன்னை ஸ்திரப்படுத்தி இருக்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸ்திரப்பட்டிருக்கிறவர்கள் ஜாக்கிரதை. ஏன் எப்படி சொல்றீங்க? பார்க்கலாம் வாங்க. 26வது அதிகாரம் 2 நாளாகவும் 26வது அதிகாரம் வாசிக்கிறேன். 16வது வசனம் கவனிங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் என்ன நடந்தது? அவனுடைய மனம் மேட்டிமையானது. 4வது வசனம், அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து. ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. செம்மையானதை செய்தானா? தேவனைத்தான் சார்ந்திருந்தான், தேவனைத்தான் நாடினான், தேவன் தான் ஆசீர்வதித்தார், தேவன் தான் பலப்படுத்தினார். அப்படி தேவன் பலப்படுத்தியதற்கு பிறகு ஸ்திரப்பட்டு பலப்பட்ட உசியா என்ன செய்தான் தெரியுங்களா? கர்வப்பட்டுட்டாங்க. அந்த கர்வம் என்ன செய்ததென்றால் உசியாவை தலைகீழாக்கி விட்டது, கெடுத்து போட்டு விட்டது. நம்மத்தில யாராவது ஸ்திரப்பட்டுக்கிறீர்களா? கர்வம் வராம பாத்துக்கோங்க. ஒரு நல்ல வீடு வாங்கியிருக்கீங்களா? சந்தோஷம், ஆனா அதுல பெருமை வராம பாத்துக்கோங்க. அல்லது ஒரு கார் வாங்கியிருக்கீங்களா? சந்தோஷம், ஆனா அதனால பெருமை வராம பாத்துக்கோங்க. கொஞ்சம் நல்ல துணி அணியறீங்களா? ரொம்ப சந்தோஷம், ஆனால் கர்வம் வராம பாத்துக்கோங்க. உசியா தான் ஸ்திரப்படும் முன்பு தேவனை சார்ந்திருந்தான். அப்படி தேவனை சார்ந்திருந்ததினாலே தேவன் உயர்த்தினார். எந்த அளவுக்கு அவனை உயர்த்தினார் என்றால் அளவுக்கு அதிகமாக உயர்த்தினார். அவனை தேவன் ஆசீர்வதிக்கையில் ஸ்திரப்பட்டதற்கு பிறகு தேவனை சார்ந்து கொண்டு அவரை ஆராதிப்பதற்கு பதிலாக அந்த ராஜா என்ன செய்தான்? கவனிங்க, தன் இருதயத்திலே மேட்டிமையுள்ளவனாகி கேடுள்ளவனானான். அதுக்கப்புறம் நீங்க கவனிச்சீங்கன்னா அவனுடைய கர்வத்திற்காக தேவன் அவனை சிட்சித்தார். அவர் விதித்த சிட்சை என்ன தெரியுமாங்க உங்களுக்கு? பயங்கரமான ரோகம். அந்த ரோகம் என்ன ரோகம் என்றால் குஷ்ட ரோகம். ஒரு ராஜாவுக்கே குஷ்டரோகம் வந்தா என்னங்க ஆகும்? அன்னைக்கு குஷ்டரோகிகள் யாரும் மனிதர்களுக்கு மத்தியில் வாழவே கூடாது. தனிமையா போய் மலைச்சரிவுகள் தான் குடியிருக்க வேண்டும். ராஜாவாக ஆளுகை செய்த இந்த உசியா கடைசியில திக்கற்றவனாக ஊருக்கு வெளியே ஒதுக்கி தள்ளுகிற ரோகத்துக்கு ஆளானான். ஜாக்கிரதை. சுயநலம் உனக்குள் இருக்கவே கூடாது. அந்த சுயநலம் என்ன செய்யும் என்றால், நீ நல்லா இருந்தா அது போதும், அடுத்தவங்க எப்படி இருந்தா எனக்கு என்ன. சுயநலம், கர்வம் உங்களுடைய நிலையை மறந்து போய் இன்று நிலைமையை சார்ந்து கொண்டு தேவனை விட்டு விலகும்படி செய்துவிடும், விலக்கி கொண்டு போய்விடும். அது மாத்திரமல்லாமல் அது காயத்தை தொடர்ந்து உண்டாக்கி கொண்டே இருக்கும். அந்த பையனுக்கு எப்பத்திலிருந்தோ பைக் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு பைக்கும் வாங்கிட்டான். புது பைக் வந்துட்டா பையன் சும்மா இருப்பானா? அவ்வளவுதான், காலையில் எழுந்திருக்கிறதான் தாமதங்க. அந்த பைக்கை போய் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி என்ன செய்வான் சொல்லுங்க? அவ்வளவுதானா? அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற எல்லாரும் திட்டுக்கு எந்திரிச்சு வீட்டு விட்டு வெளியே ஓடி வரணும். இவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ண அந்த எக்ஸலேட்டரை பிடிச்சு திருக்கி அந்த ஊரே வெளியே வந்துருவாங்க. அவ்வளவுதான், அவங்க எல்லாரும் வெளியே வந்தான நம்ம ஆளு ஒத்த கால நிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இவன் ஒரு சக்கரத்துல பைக் ஓட்டுவாங்க. ஃப்ரண்ட் வீல் அப்படியே காத்துல இருக்கும், அந்த பேக் வீல் மாத்திரம் தரையில இருந்து அப்படின்னு திடீர்னு கொஞ்சம் எக்ஸசைஸ் எக்ஸலேட்டர் கொடுத்தோன்னா அதை உடனே அப்படியே மேல போய் திடுக்குன்னு கீழே வந்து விழுகுது. பைக்கு மேல விழுந்தா போன்ஸ் என்ன யோசிச்சு பாருங்க.
ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா இந்த கையில மாவு கட்டு, இந்த கையில ஒரு மாவு கட்டு, ஒரு காலில் மாவு கட்டு, இன்னொரு காலில் பிளேட்டை வச்சு இப்படி எல்லாத்தையும் கட்டி கட்டி மொத்த பாடி முழுசும் கட்டலில் சேர்த்து கட்டி வச்சுட்டாங்க. அதாவது நான் சொல்ல வந்தது என்னன்னா, இப்படி அப்படின்னு அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள வண்டி ஓட்டுறதுக்கு எவ்வளவு நேரம்? 30 செகண்ட். அந்த 30 செகண்ட் சந்தோஷத்துக்காக இந்த மகாராஜா 3 மண்டலங்கள் காலம் இந்த கட்டல்ல கட்டி வைக்கப்பட வேண்டிய ஒரு சூழல். அதை தாங்க செய்யும் கர்வம். கொஞ்ச நேரத்துக்கு அது ஏதோ சந்தோஷத்தை கொடுக்கலாம், ஆனா அது நிரந்தரமா உன்னை கட்டி போட்டு விடும், அடிமையாக்கி விடும், அசைய முடியாமல் செய்து விடும். எனவே சகோதர சகோதரிகளே, கர்வத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. நாம் எல்லோருமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதைத்தான் நான் விரும்புகிறேன். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஸ்திரப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். நான் விசுவாசிக்கிறேன். தேவன் கட்டாயம் உயர்த்துவார். ஆனால் ஸ்திரப்பட்ட பிறகு என்ன செய்யக்கூடாது? கர்வப்படக்கூடாது. கர்வத்தை எள்ளளவு கூட உள்ள விட்டுறாதீங்க. கடந்த 10 வருஷம் அல்லது 15 வருஷமா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கவங்க யாராவது இருந்தா கையெழுத்து காட்டுங்க பார்க்கலாம். பிரதர், உங்களை 15 வருஷமா நாங்க பார்க்குறோம்னு சொல்றவங்க. ரைட், 15 வருஷங்கள். அதுக்கு முன்னால கல்வரி டெம்பிள்ல எத்தனை பேருங்க? இன்னைக்கு நம்ம கல்வரி டெம்பிள்ல எத்தனை பேர் இருக்கும் யோசிங்க. கடந்த 15 வருஷத்துக்கு முன்னால என்ன பார்த்தவங்க, என் கூட பேசி இருக்கிறவங்க, இப்போ என்ன பார்க்குறீங்க, என் கூட பேசுறீங்க. உங்களை எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன கர்வமையா இருக்கு. 15 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்தாரு? எவ்வளவு நசுக்கிற பூச்சி மாதிரி இருந்தீங்க பிரதர். எப்படி இருந்தாரு சதீஷ்குமார்? நசுக்கிற பூச்சி மாதிரி இருந்தாருங்க. ஆனா இன்னைக்கு அப்படியே காத்துல மிதக்கிறாருங்க. அவரை பிடிக்க முடியாது. யாராவது அப்படி சொல்ல முடியுமாங்க? அல்லது நாங்க 15 வருஷத்துக்கு முன்னால பார்த்த சதீஷ்குமாரை தான் இன்னைக்கும் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க யாராவது கையெழுத்துங்களேன். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது கர்வப்படுவதற்கு அல்ல, தேவனை கனப்படுத்துவதற்கு, அதேபோல் அநேகருக்கு ஆசீர்வாதகரமாக வாழ்வதற்கு. பேர்பட்ட கிருபை தேவன் நமக்கு அருள வேண்டும் என்று விரும்புவோர் வாங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, உன்னதமான உம்முடைய சந்நிதியில மேன்மையான உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு தேவையான விலையேற பெற்ற பாடங்களை ஒவ்வொரு முறையும் கற்றுத்தருகிறதற்காக நன்றி ராஜா. நாங்கள் ரட்சிக்கப்பட்டால், நாங்கள் நன்றாக இருந்தால் அநேகரை ரட்சிப்புக்குள் வழிநடத்துவதற்கு எங்களாலே என்ற முயற்சிகளை நாங்கள் எடுக்க வேண்டும். அது எங்களுக்கு ஆசீர்வாதம், உமக்கு மகிமை. அநேகருக்கு அது ஆசீர்வாதகரம். எனவே எங்கள் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை ரட்சிப்புக்குள் வழிநடத்தி, உறவுகளை ரட்சிப்புக்குள் வழிநடத்தி, நண்பர்களை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்துகிற கிருபை எங்களுக்கு அருளி செய்யுங்கப்பா. கர்வத்துக்கு இடம் தராமல், சுயநலவாதிகளாய் வாழாமல், ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளாய் அன்பை கிரியைகளில் காண்பிக்கிற குணத்தை நடத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்யுங்கப்பா. வரும் நாட்கள் முழுவதும் எங்கள் பணிகளில் உம்முடைய கிருபை இருக்கட்டும். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும், சாத்தானுடைய திட்டங்களும் சதிகளும் நிறைவேறாமல் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Address Calvary, Post Box number 30, Kokatpalli, Hyderabad 72.